Hello, this is Jaykumar. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெரிவேட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வச்சு எப்படி டெரிவேட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது டெரிவேட்ஸோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல், அதாவது பேசிக்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது பேசிக் தான். நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்பவே கஷ்டமாக இருக்காது. டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்டகிரேஷன் அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. ஏன் சொல்லனா, டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஆப்போசிட் தான் இன்டகிரேஷன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் வரைகிறேன். ஓகேங்களா, இது ஒய் அண்ட் இது எக்ஸ். ஓகேங்களா, இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃப் எப்படி இருக்குன்னா லீனியராக இருக்கும். ஓகேங்களா, அது எப்படி வேணால் எங்கே வேணால் இருக்கலாம், பட் ஆனால் லீனியராக இருக்கும். ஸோ இதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் இதுக்கு ஒய்க்கு பேரலாக ஒரு லைனும் எக்ஸுக்கு பேரலாக ஒரு லைனும் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது எனக்கு இது என்ன கிடைக்கும், டெல்டா எக்ஸ். ரைட்டுங்களா, இது டெல்டா ஏ ஒய். இப்போது இது ஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். லீனியர் ஈக்குவேஷனுக்கான ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கிராஃபுக்கு நான் ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். இதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் இந்த ஈக்குவேஷனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகேங்களா, இது ரைசர்னு சொல்லுவாங்க அண்ட் இது ஆல்சோ ரன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போது இன்னொரு கிராஃப் நான் ட்ரா பண்ணுறேன். இன்னொரு கிராஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த கிராஃப் ஒரு கர்வ். ஸோ இந்த கர்வுக்கு நான் டிஃப்ரென்ஷியேஷன் டெரிவேட்டிவ்ஸ் நான் ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ரேட் ஆஃப் சேஞ்சுன்றது எவ்வளோ வேரியேஷன் ஆக போகுதுன்றது தான் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ ஆவரேஜாக இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, பர்டிகுலர் டைம் இருக்கலாம், பர்டிகுலர் பீரியட் இருக்கலாம். அது எதை டிபெண்ட் பண்ணி கிராஃப் ப்ராப்ளம் இருக்கும், சுச்சுவேஷன் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு கிராஃப் இருக்குது. இந்த கர்வுக்கு நான் ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ண போகிறேன். இது ஒய் அண்ட் இது எக்ஸ். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த கிராஃபில் நீங்கள் எங்கே சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் மாறாது. ஓகேங்களா, நான் இங்கேருந்து இதை நான் ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன், இது பின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஒரு கிராஃபுக்கு நான் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணி 2 லைனு. ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு 2 லைன் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒய்க்கு பேரலாக ஒரு லைனும் எக்ஸ்க்கு பேரலாக ஒரு லைனும் நான் ட்ரா பண்ணுறேன். இது பாயிண்ட் பின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ட்ரையாங்கல் கிடைக்கும். ட்ரையாங்கல் ஆஃப் ஏபிபின்ற ஒரு ட்ரையாங்கல் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இங்கேருந்து நான் இங்கே இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே ஒரு லைன். இப்போ இது பாயிண்ட் ஆரிஜின். ஓகேங்களா, இது நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். இது டெல்டா எக்ஸ். ரைட்டுங்களா, இது டெல்டா ஒய். ஓகேங்களா, இப்போ இது எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஏன்னா இங்கே எக்ஸ் இது ஆல்ரெடி இது நான் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது டெல்டா எக்ஸ். அப்போ இதோட டோட்டல் லென்த் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். கரெக்டுங்களா, இப்போது நான் இதுக்கு நான் ஒய்க்கு தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஏன்னா எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அதுதான் ஒய். ஓகேங்களா, இது நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணும்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணும்போது இது எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சேம் மீனிங் தான், வேறு வேறு நேமில் நம்ம சில ப்ராப்ளம்ஸில் அப்படி சூஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் இங்கே எக்ஸ்னா, அப்போ ஒய்யில் இதோட டிஸ்டன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, அதே போல் இது டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னா, அப்போ இங்கே ஒய்யில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த கருவுக்கு நான் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ டெல்டா ஒய்னா இதுதான் டெல்டா ஒய். கரெக்டுங்களா, இதுதான் டெல்டா ஒய். ஸோ நமக்கு டெல்டா ஒய் மட்டும் வேணும்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டெல்டா ஒய் கிடச்சிரும். ஓகேங்களா, அதுதான் டெல்டா ஒய். இப்போ டெல்டா ஒய்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா, இது மைனஸ் பண்ணோன்னா நமக்கு டெல்டா ஒய் கிடச்சிரும். அதே போல் டெல்டா எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம்.
ஓகேங்களா. டெல்டா எக்ஸ்னா வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஏன்னா இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி நான் இந்த கர்வுக்கான ஈக்குவேஷன் வந்து நான் போட்டிருக்கேன். நான் மென்ஷன் பண்ணல. இந்த கர்வுக்கான ஈக்குவேஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. இதுதான் இந்த ஒரு கர்வுக்கான ஈக்குவேஷன். ஏன்னா இதை ஒரு கர்வு இருக்குன்னா ஒரு கிராஃப் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம டெரிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கர்வுக்கான ஈக்குவேஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு ஈக்குவேஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ்னா இங்கே எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஈக்குவல் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம். அப்போ எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் ப்ளஸ் 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா. அதுதான் அப்படியே நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், மறுபடியும் எழுத போகிறோம். ஓகேங்களா. எஃப் ஆஃப் ஏன்னா இதை வந்து நம்ம ஓகே நான் ஒரு லைன் எழுதிக்கிறேன். டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்படியே போட்டுக்கிறோம் டெல்டா எக்ஸ். ஓகேங்களா. ஏன்னா இங்கே டெல்டா எக்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போதில்லை, நம்ம எக்ஸ் பொறுத்து ஒய் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டெல்டா எக்ஸ் அப்படியே போடுறோம். ஓகேங்களா. இங்கே இப்போ வந்து நம்ம இதை வந்து இங்கே இதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கு பதிலாக வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் வருது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. இது இங்கே நம்ம அப்படியே போடுறோம் டெல்டா எக்ஸ். இதில் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டெல்டா எக்ஸ். ஓகேங்களா. இது பிரீஃபாக எழுதுனா 2x டெல்டா எக்ஸ் அப்புறம் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டெல்டா எக்ஸ் ஸ்கொயர். டெல்டா எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு டெல்டா எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு பேலன்ஸ் டெல்டா எக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 2x டெல்டா எக்ஸ் இருக்குது, ஒரு டெல்டா எக்ஸ் கீழே ஒரு டெல்டா எக்ஸ் இருக்குது. அது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 2x கிடைக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 2x கிடைக்கும். ஓகேங்களா. நம்ம இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எஃப் ஆஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. ஓகேங்களா. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம பேசிக்காக இப்படி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வச்சு பண்ணும்போது. ஆனால் நமக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டெரிவேட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆல்ரெடி டெரிவ் பண்ணது ஸ்டாண்டர்ட் டெரிவேட்ஸ், அது வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை டெரிவேட் பண்ணும்போது nx பவர் n-1. ஓகேங்களா. முன்னாடி ஒன்று இருந்தால் ஏ போடுவோம், ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃபரன்ஷன் இது வந்து என்ன இருக்கும், nx பவர் n-1. ஸோ என்ன இருக்கிற இடத்துல 2, ஸோ 2 முன்னாடி வரும். 2x 2 இருக்கிறதுல என்ன வரும், 2 - 1 வரும். ஸோ 2 பவர் 2 - 1 2x. ஸோ 2 பவர் -1 1 2x. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x. ஸோ அது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக டெரிவேட் பண்ணியிருக்கு, அதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு பேசிக்காக நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் ஒரு டெரிவேட் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்படி தான் ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச், ஏன்னா டிஃபரன்ஷியேஷன்றது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறது, மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது, இந்த ஒரு ப்ராப்ளம் சுச்சுவேஷனுக்காக தான் நமக்கு வந்து டெரிவேட்ஸே இருக்குது. ஓகேங்களா. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு டெரிவேட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஓகேங்களா. தேங்க்யூ.